அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவா இருக்குங்களா நான் பேசுறது? ரொம்ப நன்றி. இந்த புதிய ஆண்டு 2025 நிகழ்ச்சி இன்று. நேற்று நம்ம இந்த தலைப்புல வாசிப்பும் எழுதுதலும் அப்படிங்கிற தலைப்புல நம்மளுடைய ஃபவுண்டர் திரு குமரேசன் ஐயா அவர்கள் அந்த தலைப்புல நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. நண்பர்கள் எல்லாரும் பேசுறத அவங்களுடைய வாசிப்பு அனுபவங்களை பத்தி சில விஷயங்கள்லாம் பகிர்ந்தோம் நேத்து. அந்த வகையில இன்னைக்கு வாசிப்பும் எழுதுதலும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில அந்த தலைப்பின் கீழே நான் என்னுடைய புரிதல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கிறேன். ஐயா இன்னைக்கு அவங்க டிராவல்ல இருக்கிறதுனால நிகழ்ச்சியை நான் தொடங்கியிருக்கிறேன். நண்பர்கள் அனைவரும் இணைந்து அப்படி நம்மளோட நிகழ்ச்சியை கொண்டு போகலாம். நன்றி ஃபவுண்டர் சார் ஃபார் கனெக்டிங். உங்களோட டைட் ஷெடியூல்ல இருக்கிற பொழுதும் தேங்க்யூ. சரி, இந்த வாசிப்பும் எழுதுதலும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது முதல்ல இந்த வாசிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை எவ்வளோ சின்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த வாசிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே. எவ்வளோ பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஆட்களா இருந்தாலும் சரி, வாசிப்புங்கிற ஒரு பழக்கம் எல்லாருக்குமே வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுதான். ஸோ அந்த வகையில வாசிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய தலைவர்கள்லாம் யார் ரொம்ப வாசிப்புல சிறந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள் சேகரிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் கிடைச்சது. ஒவ்வொருத்தரை பத்தியும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது அந்த அனுபவம். படிக்கும் பொழுதும் தெரிஞ்சு கொள்ளும் போதும். சரி, முதல்ல அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வாசிப்பும் எழுதுதலும் பத்தி சொல்லலாம் அப்படின்ற ஒரு யோசனையில அந்த மாதிரி கொண்டு போலான் இருக்கேன். முதல்ல நம்ம நம்முடைய பாரதியார்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு எப்பவுமே பிடித்த ஒரு மகாகவி அவரு. அந்த அவருடைய வாசிப்பு புத்தக வாசிப்புல அவருக்கு இருந்த ஈடுபாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த தாகம் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற காலகட்டம் நவீன யுகம், டெக்னாலஜிக்கல் யுகம் ஆயிருச்சு. எத போட்டாலும் ஒரு ஒரு செகண்ட் தான். ஒரு செகண்ட் கூட கிடையாது. அதை விட அந்த மைக்ரோ செகண்ட்ல நமக்கு எல்லா தகவல்களும் அப்படி கொட்டி கிடைத்து விடுகிறது. இவ்வளோதான்ட்டு இல்ல, எவ்வளவு எண்ணிலடங்காத விஷயங்களும் நம்ம கைக்கு சேர்ந்துருது. அதிலிருந்து நமக்கு தேர்ந்தெடுத்து நம்ம வாசிக்கிறதற்கான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஆனா அவரு பாரதியார் வாழ்ந்த காலத்துல விடுதலைக்கு முன்னாடி இருந்த காலம். தேடி 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 அவ்வளோ விஷயங்கள் படிச்சிருக்காரு. வெறுமனே இது மட்டும் படிச்சதோடு மட்டும் இல்லாம, ஒரு முறை நீங்க பாரதிங்கிற படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் வெளியில எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வருவாரு. அப்ப அவங்களுடைய மனைவி செல்லம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, நிறைய மூட்டைகள் கொண்டு இறக்கி வச்சுட்டு போவாங்க. உடனே பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, "பாரு உன்னுடைய கணவர் உனக்காக எவ்வளோ புடவைகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப பிரியமான கணவர் உனக்கு கிடைச்சிருக்காரு" அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷமா ஒரு மனைவிக்கே உரிய ஒரு எதிர்பார்ப்போட ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு, ஆசையா போய் ஒவ்வொரு அந்த பொட்டலத்தையுமா அவங்க தொறந்து பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே புத்தக மூட்டை அப்படி எல்லா மூட்டையுமே புத்தகமா இருக்கும். அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடும். அப்ப பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லுவாரு, "அதுல தான் அவ்ளோ விஷயங்கள் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்ப அத கடைசியில அவருடைய நிறைவு பகுதி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவருடைய பெண்கள்ட்ட அவர் சொல்லியிருக்காரு, "நான் உங்ககிட்ட உங்களுக்காக எந்த சொத்தும் சேர்க்கலன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் கிட்டத்தட்ட 2,00,000 மதிப்புள்ள அந்த காலத்துல விடுதலைக்கு முன்னாடி 2,00,000 அப்படிங்கிறது எத்தன கோடிக்கு சமம்னு தெரியல. நான் இது படித்த செய்தி தான். 2,00,000 மதிப்புள்ள புத்தகங்கள நான் உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகள்கள்ட்ட சொன்னதா ஒரு குறிப்ப படிச்சேன். அது போக பார்த்தீங்கன்னா, அவர் அந்த மொழி மேல இருந்த ஈடுபாடுல பல்வேறு மொழிகள கற்று தெளிவாகறதுக்காக என்ன செஞ்சிருக்காருன்னா, நெறைய டிராவல் பண்ணியிருக்காரு. இங்கிருந்து அவங்க அத்தை வீட்ல போய் காசில அவர் இருந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து நெறைய மொழிகள கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டு அதுல பார்த்தீங்கன்னா, இன்னொரு இதா என்ன பண்ணாருன்னா, அந்த மொழி நடைய எளிதாக்குனது. அது வரைக்கும் நமக்கு எல்லா பாடல்களும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அ நமக்கு புரியாத பொழிப்புரை அந்த விளக்க உரை இல்லாம நமக்கு இன்னும் பழைய பாடல்கள்லாம் எடுத்தா புரியாது. ஆனா பாரதியாரோட கவிதைகள்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே எளிதா புரியிற ஒரு மொழியில அவர் எழுதியிருப்பாரு. அதற்கு காரணம் அவருக்கு இருந்த அந்த வாசிப்பு பழக்கம். தீவிரமான வாசிப்பு பழக்கம் இருக்கிறனால, எது அவர் எவ்வளோ விஷயங்கள அந்த இதுல கடந்து வந்திருப்பாரு. இந்த நெறைய வாசிப்பு இருந்ததுனால, நெறைய அனுபவங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கும். அப்போ அத ஜனரஞ்சகமா நம்ம மாத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த படைப்பாளன் தன்னை மெருகேற்றி அத ரொம்ப எளிதா கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்த்தாருன்னு தான் சொல்லணும். அப்ப வாசிப்பு அவருடைய எழுதுதலுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்திருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா,
அவருடைய மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப முக்கியம். நிறைய மொழிபெயர்ப்பு நூல்களும் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ தான் படிச்சு ரசிச்ச விஷயங்கள தனக்குள்ளே வச்சுக்க கூடாது. அந்த வாசித்த எவ்வளோ ஒரு அனுபவத்த குடுத்தது, இத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு மொழிபெயர்ப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் வந்து நெறைய அதிகமான இது கொண்டு வந்ததும் வந்து பாரதியார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவர் வந்து நம்ம விடுதலைக்கு முன்னாடி வந்தவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைவர்கள் முதல் பிரதம மந்திரி நேரு அவர்கள். அவர் வந்து தொடர்ந்து வாசிப்புல தன்னை ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டாராம். அதிகமான நேரம் இரவு எவ்வளவு பணி இருந்தா கூட தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் வாசிச்சுட்டு தான் தூங்க போகிறாராம். அதற்கப்புறம் தன்னுடைய மகளை பிரிந்து செல்ல மகளை பிரிந்து சிறையில இருந்த நேரத்துல அதிகமான கடிதங்கள் வழியாக தன்னுடைய மகள்கிட்ட வந்து அவர் பேசிட்டே இருப்பாரு. அங்கேயும் புத்தகங்கள் வாசிச்சுட்டே இருந்திருப்பாராம். அவரை தொடர்ந்து அவருடைய மகள் அவங்களும் பிரதமர், அவங்களும் இந்த கடிதங்கள் இதே மாதிரி நிறைய வாசிப்பு பழக்கம் உள்ளவங்களா இருந்திருக்காங்க. அடுத்து நம்மளுடைய பிரதம மந்திரி திரு நரசிம்மராவ் பார்த்தீங்க அப்படின்னா, அவர பெரும்பாலும் நமக்கான அவர பத்தின ஒரு பிம்பம் அப்படின்னா, அவர் அமைதியா இருப்பாரு, பேசவே மாட்டாருங்கிறது தான் பொதுவான ஒரு பிம்பமா இருந்தது. ஏன்னா, இப்ப மாதிரியான அதிகமான அ தேடல்கள் வந்து அப்போ நமக்கு பெருசா தெரியல, கிடைக்கல. அவர் வந்து பிரதம மந்திரியா இருந்த காலத்துல. ரொம்ப அமைதியான சுபாவம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவருடைய ஆழ்ந்த வாசிப்பு திறன் வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொழிகள் கடந்து மொழிகளும் இந்திய மொழிகள் மட்டும் கிடையாது. அவர் வந்து தெலுங்கு, மராத்தி, அது போக ஸ்பானிஷ் மொழியெல்லாம் வந்து வாசிப்பாராம். அவ்வளவு ஆழ்ந்த ஒரு மல்டிலிங்குவல் பெர்சனா வந்து நம்மளுடைய முன்னாள் பிரதம மந்திரி திரு நரசிம்மராவ் அவர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்ப சமீபத்துல மறைந்த திருமிகு மன்மோகன் சிங் ஐயா அவர்களும் சிறந்த ஒரு வாசிப்பாளரா இருந்திருக்காங்க. அவர் அதிகமா உலகத்துல நடக்கிற விஷயங்கள், குளோபல் டைரீஸ் அதெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. பயோகிராஃபிஸ், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுவும் பெரும்பான்மையா தன்னுடைய ஓய்வு காலங்கள், அதாவது வார விடுமுறை நாட்கள் எல்லாமே அவர் அதிகமா படிச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்போ இது எல்லாத்துலயும் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு மூலமா எவ்வளவு விஷயங்கள சேகரிச்சு, அத சில விஷயங்கள நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. சில விஷயங்கள மேம்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா, அவங்களுடைய புத்தகங்கள்லாம் அவங்க எழுதின புத்தகங்களையும் நம்ம படிச்சோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் கண்கூடா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இவங்க எல்லாருமே தங்களுடைய அந்த வாசிப்பு பழக்கத்தின் காரணமாக தான் இத்தனை சாதனைகளையும் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளுடைய இந்திய லெவல்ல இருக்கிற தலைவர்கள் பார்த்தோம். அதே மாரி உலக அளவுல 2 பேர குறிப்பிடணும்னு நெனைக்கிறேன். ஒபாமா அவர்களும், ஜார்ஜ் புஷ் அவர்களும் சிறந்த வாசிப்பாளர்களா இருந்திருக்காங்க. அதேபோல நெல்சன் மண்டேலா அவர்களும். ஒபாமா வந்து தன்னுடைய பதவிக்கு வருவதற்கு முன்னாடியே அவர் வந்து தீவிர வாசிப்பாளரா இருந்து 2 புத்தகங்கள் வெளியிட்டு தான் அதிபர் பதவிக்கே வந்திருக்காரு. அதே போல தான் ஜார்ஜ் புஷும் அதிகமான வாசிப்பு பழக்கம் உடையவரா இருந்திருக்கிறாரு. நெல்சன் மண்டேலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த நெறைய பிரச்சனைகள் நடந்து அவர் வந்து போராடி கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய அந்த அ லா டிகிரிய அவர் படிக்கிறதுக்கான முன்னெடுப்பே செஞ்சு தொடர்ந்து அங்க வாசிச்சுக்கிட்டே இருப்பாராம். படிச்சுக்கிட்டே இருப்பாராம் சிறையில. அ அவருடைய குறிப்புலயே அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்வு முழுவதும் கற்றல் அவசியம், வாசிப்பு அவசியம். குழந்தைகள அதனால படிக்க வச்சு ரீட் பண்ண வச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாருங்கிற கொட்டேஷனையும் நான் படிச்சேன். அப்போ இந்த உலக தலைவர்கள் நம்மளுடைய இந்தியத்துல தேசிய அளவுல இருக்கிற தலைவர்கள் பார்த்தோம். அப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்த தலைவர்களும் அதுக்கு விதிவிலக்கல்ல. அதற்கு உதாரணம் நம்ம அறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் பார்த்தீங்கன்னா தினமும் லைப்ரரில இருந்து 2 புத்தகம் எடுத்துட்டு வந்துருவாராம். கல்லூரியில படித்த நாட்கள்ல தினமும் 2 புத்தகம் எடுத்துட்டு வந்து வாசிப்பாராம். அதே மாதிரி வாசிச்சுட்டு அதாவது ஆங்கிலம், தமிழ் 2லயுமே ரொம்ப புலமை. அவர பத்தி சொல்லும்பொழுது என்னுடைய தந்தை நாங்க சின்ன வயசுல எனக்கு பேசிட்டு இருக்கும்போது அடிக்கடி ஒரு டயலாக் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அறிஞர் அண்ணா வந்து ரொம்ப திறமையானவர் பேசுறாரு. அப்போ வந்து ஒரு நாள் ஆங்கிலத் துறையில இருந்த யாரோ மாணவர்கள் இவர்கிட்ட ஒரு கல்லூரிக்கு பேசுறதுக்காக போயிருக்காரு. அப்ப இவருக்கு என்னடா ஆங்கிலம்லாம் தெரிய போகுது அப்படின்னு விளையாட்டா அந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, வந்து இவர்கிட்ட பேசிட்டு பிகாஸ் அப்படிங்கிறத வச்சு நீங்க ஒரு வாக்கியம் சொல்லுங்களேன். பிகாஸ வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாக்கியம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அவர் யோசிக்கவே இல்லையாம். அடுத்த செகண்டே சொன்னாராம், பிகாஸ் இஸ் யூஸ்ட் இன் அ சென்டென்ஸ் பிகாஸ் இஸ் அ கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ தொடக்கமா வச்சு சொல்லி ஒரு செகண்ட்ல முடிச்சாருன்னு. அப்போ அந்த ஒரு கேட்ட உடனே தொடர்ந்து உடனே பதில் சொல்றதுக்கு அடுத்த நொடியில அதுக்கான சிந்தனை நமக்கு வந்து அதுக்கான பதிலை தேடி சொல்றதற்கான விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாசிப்புங்கிற ஒரு பழக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த அறிவு திறன் வந்து சேகரிக்கப்பட்டு சொல்றாங்க லேயர்ஸ் ஆஃப் இது இருக்கும் பிரெயின்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க நிறைய ஆய்வாளர்கள். அப்ப அந்த வாசிப்பு எல்லாமே நம்மளோட இதுல அது எப்படி ஒரு நூலகத்துல வந்து அடுக்கி வைக்கப்பட்டு இருக்குமோ அந்த புத்தகங்கள் ஒவ்வொரு வரிசை கிரமப்படி இது வரலாறு தனியா அறிவியல் தனியான ஒவ்வொன்னா வரிசைப்படி அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி நம்மளுடைய
மூளை அறைகள்ல வந்து நிறைய சேகரிக்க வச்சிருக்கும் பொழுது சரியான நேரத்துல அதை நமக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறது வந்து இந்த வாசிப்பு பழக்கம் தான். அது வந்து நம்மளை என்னைக்குமே கைவிடாது அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள், அவருடைய வாசிப்பு திறனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிக மிக சிறப்பான ஒரு வாசிப்பு திறன். அவர் வந்து தொடர்ந்து அவருடைய 92வது வயது வரைக்கும் அவர் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு. அவர் பாத்தீங்கன்னா 178 நூல்கள் எழுதியிருக்காராம். அதுல வந்து எத்தனை 15 நாவல், 20 நாடகம், 15 சிறுகதை, 210 கவிதை எழுதியிருக்காராம். இது மட்டுமா அப்படின்னா கிடையாது. அவர் வந்து திரைத்துறையிலும் இருந்தவர். அதனால வந்து 75 படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்காராம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு சொல்லிட்டு 3 தொகுதியா பிரிச்சு, நெஞ்சுக்கு நீதிங்கிற நூலை வந்து 3 தொகுதியா பிரிச்சு கொடுத்திருக்காரு. இது போக 7,000 கடிதங்கள், அவர் எழுதின 7,000 கடிதங்கள் வந்து 12 தொகுதிகளா வெளிவந்திருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம நிறைய இதழ்கள்ல அவர் தலையங்கம் எழுதியிருக்கிறாரு. அது போக கேள்விக்கு பதில் அளிச்சு நிறைய இடத்துல எழுதியிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய அந்த அறிவு திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 92 வயசுல அவர் எத்தனை மணி நேரம் இதற்காக, எத்தனை மணி நேரம்னு சொல்ல முடியாது, எத்தனை வருடங்கள் இதற்காக செலவழிச்சாருன்னு சொல்ற அளவுக்கு அவருடைய அறிவுத்திறன் வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. அவரை தொடர்ந்து இயங்க வச்சுட்டே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த வாசிப்பு பழக்கமும் எழுத்து பழக்கமும், அந்த வாசிப்பின் மூலமாக அவருக்கு கிடைத்த அந்த அனுபவங்களை அழகா எழுதி அவர் வந்து வெளிப்படுத்தி, நாடகமாகவும் வசனமாகவும் ஒவ்வொன்னா அவர் வந்து வெளிப்படுத்தி அவர் வந்து கொடுத்த ஒரு காரணம் வந்து இந்த வாசிப்பின், ஆழ்ந்த வாசிப்பின் காரணமா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி 92 வயதுல கூட அவர் என்ன செஞ்சிருக்காரா, ராமானுஜர் அப்படிங்கிற தொடருக்கு வசனகர்த்தாவா பணியாற்றி இருக்கிறாரு. அப்ப பாத்துக்கோங்க, ஒரு மனிதன் எவ்வளவு காலமா அரசியல ஒரு நீண்ட நெடுங்காலமா இருந்த ஒருத்தர் அதையும் தாண்டி எவ்வளவோ செயல்கள் தன்னுடைய வாசிப்பு திறன் மூலமா இன்றைக்கும் நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் எத்தனையோ வருடங்கள் ஆனா கூட அவருடைய அந்த புத்தகங்கள், அந்த நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்குது. 2000 சமீபத்துல அவர் ஸ்டாலின் ஐயா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, அவருடைய புத்தகங்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ நூல்களை, இவ்வளவு பொக்கிஷங்களை அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அப்போ இது என்னைக்குமே நிலைச்சிருக்கும். அவருடைய வாசிப்பும் அவருடைய எழுத்து பழக்கமும் அவரை அழியாமல், அவருடைய புகழ் அழியாமல் என்னைக்குமே வச்சிருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய வாசிப்பு திறனையும் பத்தி குறிப்பிட்டாகணும் இந்த இடத்துல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த போயஸ் கார்ட இல்லத்துல வந்து நிறைய புத்தகங்கள்ல லைப்ரரி மாதிரி அல்ல நூலகம் மாதிரி வச்சிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 8000, குறிப்பா சொல்லணும்னா 8376 புத்தகங்கள் வந்து அவங்க சேகரிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுல பெரும்பாலும் ஆங்கில புத்தகங்கள், நிறைய பயோகிராபிஸ் படிச்சிருக்கிறாங்க. அதுல கடைசியா அவங்க சிறைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் எழுதிய மகாபாரதம் புக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பை நான் படிச்சேன். அப்போ இந்த புத்தகம் அதே மாதிரி அவங்களே நிறைய இடங்கள்ல பேட்டிகள்ல நிறைய இடங்கள்ல கேட்ட கேள்விகளுக்கும் சரி, பதிலா சொல்லி அவங்க எழுத்துப்பூர்வமா வந்ததா இருக்கட்டும் சரி, இல்ல நிறைய நேரடி தொலைக்காட்சி பேட்டிகள்லயும் அவங்க சொன்னது என்னன்னா, நான் ஒரு இன்ட்ரோவர்ட், ரொம்ப யார்கிட்டயும் பேசி பழகாத ஒரு ஆளு. அதனால நான் வந்து படப்பிடிப்பின் இடைவெளியில அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் பொழுது என் கையில இருக்கிற புத்தகத்தை எடுத்து நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து யார்கிட்டயும் ரொம்ப பழகவே மாட்டேன், நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்க ரொம்ப கர்வமா திமிரா இருக்காங்கன்னு கூட அதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய புத்தக வாசிப்பு ரொம்ப ஆழ்ந்து புத்தகத்திலே மூழ்கி போற மாதிரி. ஏன்னா புத்தகம் சிறந்த நண்பன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட். வாசிப்பு இருந்துச்சுன்னா அந்த புத்தகம் நமக்கு வந்து சிறந்த நண்பனா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் அவங்க வந்து வாசிப்பை வந்து நேசிச்சிருக்காங்க. அப்போ இந்த இவ்வளோ தலைவர்கள் நம்ம வந்து இப்போ எடுத்தோம்னா இன்னும் அதிகமா நிறைய பேரை குறிப்பிட்டுட்டே போலாம். அடுத்து நம்ம திரைத்துறைக்கு வரலாம். இப்போ கலைஞர் ஐயா, அறிஞர் அண்ணா இவங்க எல்லாருமே திரைத்துறையில இருந்தவங்க தான். இப்போ சமீபத்துல இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட நிறைய வாசிப்பு பழக்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆக்ட்ரஸையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலுமே நிறைய வாசிப்பு வந்து அதிகமான புத்தகங்கள் வாசிக்கிறோம், எங்களுடைய மொழித்திறனை வளர்த்துக்கிறதுக்காக நான் வாசிக்கிறோம் அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளுடைய தலைவர் இவர் ரஜினி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவரும் நிறைய புத்தகங்கள் பாக்குறவங்களுக்கு எல்லாம் பரிசா கொடுத்து நிறைய பேரை வந்து வாசிப்பு பழக்கத்தை தூண்டி இருக்கிறாரு அப்படின்னு நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல கமலஹாசன் ஐயா அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து புத்தக பரிந்துரை செய்தது உங்க எல்லாருக்குமே பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில வந்து அதிகமான புத்தகங்களை வந்து பரிந்துரை செய்தாரு. அதுல நிறைய தமிழ் புத்தகங்கள், உலக அளவுல இருக்கிற இலக்கியங்கள்ல இருந்து உலக அளவுல இருக்கிற புத்தகங்கள். அப்போ ஒரு வாசிப்பு வந்து நம்மளை எந்த அளவுக்கு அவர் படிக்கல, நான் வந்து கல்லூரி
எல்லாம் போகல அப்படிங்கிற அந்த குறைய நினைச்சுக்கிட்டே அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காம தன்னை எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கிறதுக்கு இவ்வளவு புத்தகங்களை வாசிச்சு என்ன பண்ணுவாராம், ஏதாவது ஒரு ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு ஆப்ரேஷனோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மாதிரி வரும்பொழுது அவர் வந்து எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் புத்தகத்தை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாராம். அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வந்துருச்சு அப்படின்னா அவருடைய ஓய்வை அதுக்கேத்த மாதிரியா தொடர்ந்து அந்த ஒரு மாசம் ஒரு 2 மாசம் இருக்கிற மாதிரியான ஓய்வு வந்து அவர் வந்து அதற்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்குவாராம். பிளான் பண்ணிட்டு அந்த வாங்கி வச்ச புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிறதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்திக்குவாராம். இப்ப அவர் தான் வந்து சினிமா உலகில் எல்லா புது டெக்னாலஜிஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றோம். இப்ப கூட ஏஐ படிக்கிறதுக்காக போயிருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வாசிப்பு பழக்கம் ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு மேம்படுத்திக்க உதவும். அப்ப நீங்க படிச்சிருக்கீங்க, டிகிரி வாங்கியிருக்கிறீங்க, அதுதான் வந்து உங்களுக்கு வாசிச்சிருக்கிறதுக்கான பழக்கம்னு நம்ம யாரையுமே சொல்லிட முடியாது. அதையும் தாண்டி அறிவு வந்து தங்களை மேம்படுத்திக்குவதற்காக ஆழ்ந்து தங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து அதை வந்து அதிகமா வாசித்து அதன் மூலமா தங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் எழுதுறதுலயும் நிறைய பேர் வந்து இதுல படிச்ச நிறைய பேர் வந்து தங்களாவே நிறைய புத்தகங்களுமே எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு வாசிப்பு வந்து ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அவங்களோட துறையில முன்னோடியா இருப்பதற்கு உதவும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்த இத்தனை பேரும் வந்து சான்றா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ இந்த வாசிப்பு பழக்கம் அப்ப இவ்வளவு பேரும் அதை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பா அப்ப இதோட அட்வான்டேஜஸ் இதனால கிடைக்கின்ற பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறிவு அந்த மொழி திறனை வளர்த்துக்கிறதுக்கு தான் முதல்ல உதவுது. புதுதா ஒரு புத்தகம் எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவுத்திறன், அந்த மொழித்திறன், அறிவுத்திறன். இதற்கு உதாரணமா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். சின்சியர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே. இந்த வார்த்தை வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு யாருக்காவது விஷயங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல படிச்சிருப்பீங்க, அதை பத்தி சொல்ல முடியுங்களா யாராச்சும்? சின்சியர் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத பத்தி அது நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் மேடம். அது சின்சியர் கருத்து சின்சியர்லின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு கீழே வந்து யுவர் சின்சியர்லின்னு நம்ம யூஸ் போடுவோம். பண்றோம். நன்றி சார். நாம வந்து நம்பகத்தன்மையோட உண்மையிலேயே நம்ம சீரியஸான ஒரு விஷயத்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு உறுதிமொழி மாதிரி நம்ம உறுதிமொழி மாதிரி பார்க்கணும். கொடுக்கிறது. இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை நேத்து நான் வந்து இறையன்பையோட புத்தகத்துல படிச்சேன். அதை வந்து நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். சின்சியருங்கிற சொல் உருவானதே வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமா, ரோம்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாலை ஓரங்கள்ல நடைபாதை போடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா பளிங்கு கற்களை வந்து பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ மக்கள் எல்லாருக்குமே பளிங்குக்கு இவ்வளவு கிராக்கி இருக்கு, அரசாங்கமே கொண்டு வந்து தர சொல்லுது நம்ம கிட்ட, அப்போ நிறைய நமக்கு இது கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, அவங்க கிட்ட இருந்த பளிங்கு கற்கள்லாம் கீறல் விழுந்திருந்தாலும் சிலர்லாம் அவங்க வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்கிறது போக ஏதாவது கீறல் விழுந்து டேமேஜ் ஆனதெல்லாம் வச்சிருப்பாங்களா, என்ன பண்ணியிருக்காங்க மெழுகு மாதிரி ஒரு பொருளை வந்து அதுல தடவி தடவி கொண்டு வந்து அரசாங்கத்திட்ட கொடுத்துட்றாங்க. உடனே அரசாங்கமும் இவ்வளவு கலெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நடைபாதை அமைச்சிட்டாங்களாம். ஆனா பாத்தீங்கன்னா வெயில்ல உருகி மெழுகு இருந்த இடமெல்லாம் உருகி போய் அப்படியே வெடிச்சிருச்சாம். உடனே அடுத்த முறையில அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதே மாதிரியான இந்த பளிங்கு கற்கள் வாங்கணுங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அரசாங்கம் எந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, லத்தீன் மொழியில வந்து சைன சிரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த அடைமொழியோட விற்பனை இது பளிங்கு கற்கள் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைன சிரா அப்படின்னா என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா லத்தீன்ல மெழுகு இல்லாமல் அப்படிங்கிற அர்த்தமா. அப்ப அந்த பதமே நாளடைவில் அப்படியே மாறி மாறி மருவி உண்மையா உழைப்பதற்கும் நியாயமாக இருப்பதற்கும் சின்சியர் அப்படிங்கிற வார்த்தையா மாறிடுச்சு அப்படிங்கிற தகவலை நேத்து நான் படிச்சேன். அப்போ பாத்துக்கோங்க ஒரு சின்ன வார்த்தை எவ்வளவு தூரம் அந்த இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ரோம்ல நடந்த விஷயம் தெரியுது, இது எந்த மொழியில இருந்து வந்த வார்த்தைன்னு தெரியுது. அப்ப அத ஒரு வார்த்தைக்கே ஒரு பின்புலம் இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய வாசிப்பு அனுபவம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு நீண்டிருக்கும். அதே மாதிரி இந்த வாசிப்புல அடுத்து முக்கியமா இப்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அந்த வார்த்தை வந்து மாற்றுறது மொழிபெயர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம். சில விஷயங்கள்ல வந்து பெயர்ச்சொல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு நம்ம ஜூம், கூகுள் மீட், வாட்ஸ்அப் இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மொழி மாற்றி புலனம், குவியம் இப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மெய்நிகர் பகிர்வு அப்படிலாம் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த நவுன்ஸை வந்து நம்ம மாத்தணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே நம்ம பயன்படுத்துறதா அதற்கானது சரியா இருக்கும்னு ஒரு சில வாதங்களும் போயிட்டு இருக்கு. அப்ப மொழிபெயர்த்தா கூட அவங்களுக்கு அந்த வாசிப்பு அறிவு அதிகமா இருந்தா மட்டும்தான் அதை சரியா மொழிபெயர்த்து நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும், எந்த வார்த்தையா இருந்தாலுமே. அதை வந்து ஏன்னா எதற்காக நம்ம மொழிபெயர்ப்பு செய்யணும் அப்படிங்கிற அதை பத்தி தேடும் பொழுது எனக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அப்பதான் மக்கள்கிட்ட அந்த வார்த்தை எளிதாக புழக்கத்துல போய் சேரும். இல்லாம நம்ம அப்படியே அந்த மொழியில பழகிட்டு இருந்தோம் அப்படின்னா
திருப்பி என்ன ஆகும்னா பல மொழிகள் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம இப்ப தங்கிலீஷ்ல பேசுற மாதிரியான விஷயங்களா தான் இருக்கும். அப்ப சரியா அந்த மொழியில மொழிபெயர்ப்பு செய்யறதும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பா இருக்கணும். அதற்கும் இந்த வாசிப்பு அவங்களுடைய அறிவை விஸ்தாரணப்படுத்தி அவங்க திருப்பி அந்த வார்த்தையை வந்து சரியா நம்மளுடைய சமூகத்திற்கு கொடுப்பதற்காக இந்த வாசிப்பும் பயன்படுது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்போ மொழித்திறன் முதல்ல பார்த்தோம், வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த ஒரு ஒரு வார்த்தை எடுத்தீங்க அப்படின்னா அது எங்க இருந்து வந்திருக்கு, அதன் பின்புலம் என்னன்னு பல வரலாற்று விஷயங்களை நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்து நம்மளுடைய அறிவுத்திறன் ரொம்ப எல்லை கடந்து விரிவடையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இது போக வேற என்னென்ன விஷயத்துல நமக்கு அது உதவி செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், எல்லார்கிட்டையும் பேசுறதற்கு மேடை பேச்சுன்னு இல்லை, பொதுவா நம்ம நார்மலா மக்கள்கிட்ட வந்து சமூகத்துல பழகும் பொழுதே நம்மளுடைய பேச்சு திறன் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்மளுடைய முடிவெடுக்கும் திறன் வந்து மேம்படும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கதைகள் படிக்கும் பொழுது அந்த கதையில யாராவது ஒரு கதாபாத்திரம் அழகா முடிவெடுக்கிற திறன் மாதிரி நமக்கு காமிச்சிருக்கலாம், அந்த கதையில வந்திருக்கலாம். அப்போ அதை நம்ம படிக்கும் பொழுது அதை நம்ம உள்வாங்கியிருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ அந்த முடிவெடுக்கும் திறனை வந்து அது கண்டிப்பா உதவி செஞ்சு நம்மளை வந்து மேல கொண்டு போறதுக்கு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்மளுடைய கற்பனை திறன், கிரியேட்டிவிட்டி வந்து இந்த வாசிப்பு பழக்கம் மூலமா அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே நம்மளை வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய பேர் எந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுக்கிடவே முடியாது. ஏன்னா பல்வேறு விதமான நிறைய ஜானர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பின்புலத்துல இருந்தும் வருது. இப்ப எனக்கு நான் உதாரணமா ரசிச்சு படிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய வாசிப்பு பயணம் வந்து சிறுவர் மலர்ல தான் தொடங்குச்சு. பெரும்பாலும் அந்த சிறுவர் மலர்ல எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சு ஒரு 6வது 7வது படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப இருந்து அந்த வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மொத்தமா புத்தகத்தை தாண்டி, நம்மளுடைய பாட புத்தகத்தை தாண்டி எப்படி வாசிக்கிறதுன்ற ஒரு ஆர்வம், வீட்டுல தினமும் அந்த தினமலர் பேப்பர் வரதை பார்த்துட்டு, அப்ப அந்த பேப்பர்லாம் எடுக்கிறதுக்கு பயம், அதனால இந்த வெள்ளிக்கிழமை போய் சிறுவர் மலர் மட்டும் எடுத்துட்டு சின்ன சின்னதா ஒவ்வொரு இதா படிச்சு, அப்புறம் நடுவுல வந்து அந்த வரைஞ்சு இது பண்றது, அந்த விளையாட்டு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுதான் முதல்ல ஈர்த்துச்சு. அது அப்படியே தொடர்ந்து சரி இதை மட்டும் பண்றமே, அடுத்த பக்கத்தை திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாசிப்பு பழக்கம். அதுல நிறைய சின்ன சின்ன கதைகள் வரும். அப்புறம் நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வரும். இப்போ இன்னும் நிறைய மெருகேற்றப்பட்டு இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாசிப்பு ஏற்படுத்தி பழக்கம் ஏற்பட்டு நிறைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ எங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த சர்க்குலேஷன் புக்குன்னு ஒரு விஷயம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. நம்ம எல்லா புத்தகமும் நம்மளே வாங்க தேவையில்லை. உதாரணமா வார வீக்லி மேகசின்ஸ், மந்த்லி மேகசின்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு மாதத்திற்கான தொகையை நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வீட்டுக்கே கொண்டு வந்து அவங்க புத்தகங்கள் கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதுல எல்லா தரப்பான புத்தகங்கள் வந்துரும், நாவல்கள் வந்துரும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா உதவி செய்யும். அது நான் பள்ளிக்கூட நாட்கள்ல வாங்கிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல. ஆனா எனக்கு அப்போ பெருசா அந்த வாசிக்கிறது வந்து தெரியல, அவ்வளவு பெரிய புத்தகங்கள்லாம் வாசிக்க தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து வாசிப்பை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கல்லூரி நாட்கள் இதே மாதிரி திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சர்க்குலேஷன் புக். அப்ப பாத்தீங்கன்னா எல்லா விதமான மேகசின்ஸும் கிடைச்சிரும். அவ்வளோ விஷயத்தையும் தேடி தேடி பரிச்சை இருந்தா எனக்கு பரிச்சை புக்கை படிக்கிறத விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எங்க அம்மா, நான் வந்து பரிச்சை நேரத்துல அந்த புத்தகங்கள் வாங்காம ஒரு 10 நாளைக்கு நிறுத்தி வச்சிடுவாங்க. நீ அதை தான் படிச்சுட்டு இருக்க, இதை பாட புத்தகத்தை படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவ்வளோ ஒரு ஈடுபாடு நம்மள அறியாமலே நம்மள வந்து அந்த வாசிப்பு உள்ள இழுத்துரும் அப்படிங்கறதுக்காக தான் அதை உதாரணமா சொல்றேன் நானு. இப்போ நிறைய நம்மள இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்மள அந்த எழுத்துக்கள் வந்து நம்மள மோட்டிவேட் பண்ணும். இது எல்லாமே கண்டிப்பா அந்த வாசிப்புல கிடைக்கின்ற பலன்கள். அடுத்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே கண்டினியூஸ் லேர்னிங் இதோட நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறதுதான் என்னைக்குமே உண்மையான ஒரு தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையான ஒரு சொற்றொடர். ஏன்னா அது வந்து எண்டே கிடையாது, அவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியாதது இந்த உலகத்துல இருக்கு. அப்ப அதை இன்னும் மெருகேற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, முக்கியமா மன அமைதி. ஏதாவது ஒரு டென்ஷனான சூழ்நிலை, குழப்பத்துல இருக்கீங்க, சைலண்டா போய் எங்கேயாவது உட்காந்துட்டு ஏதோ உங்களுக்கு பிரியமான ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய மன அமைதி ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பா அந்த மன அமைதி அதுல இருந்து ஏதோ ஒரு வரி மூலமா உங்களுக்கு திருப்பி கிடைச்சிடும். அதுல வந்து நிறைய நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது அந்த ஃபீல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நம்மள அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி, ரெஜுவினேட் பண்ண மாதிரியான உணர்வுகளும் கொடுக்கும். அது போக இந்த கான்சென்ட்ரேஷன், இப்போ என்னமோ கான்சென்ட்ரேஷன் டெக்னிக்ஸ்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு தியானத்திற்கு சமம், ஆழ்நிலை தியானத்திற்கு சமம் தான் அது. ஏன்னா அந்த ஒருமுகப்படுத்தி வேற எந்த இதுலயும் சிந்தனை போகாம அந்த புத்தகத்துக்குள்ளேயே நம்ம மூழ்கி படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அந்த 1 மணி நேரம் நம்ம ஒரு இதுல நோக்கி நம்ம வந்து மனதை குவிய வைக்க முடியுது, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அதை சுத்தியே கொண்டு வர முடியுது அப்படிங்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய பயிற்சி. ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த வாசிப்பு திறன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாறுபட்டு இருக்கு.
வாசிப்பு திறன்கிறது பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பேருக்கு இல்லவே இல்லை, சின்ன பிள்ளைங்களுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் யுகம், கணினி யுகம், கையிலே எல்லாமே உலகமே இருக்கு. இப்ப அதிகமா அவங்க வந்து இந்த படங்கள் பார்த்து, கார்ட்டூன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய அப்படி பார்த்து ரைம்ஸ் கூட அவங்க வந்து அந்த கார்ட்டூன் வடிவிலேயே தான் பாக்குறாங்க. நம்மலாம் வந்து யாராவது பாடி கேட்டிருப்போம். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதை வந்து புத்தகமா கொடுத்து நம்மளை வாசிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாமே அந்த அந்த கேரக்டர்ஸே வந்து பாடுற மாதிரி இருக்கு. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கற்பனை திறனுமே வந்து இப்ப குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நம்மலாம் வந்து ஒரு சின்ன கதையில ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அங்க ஒரு ராஜா வந்து எவ்வளவு பெருசா இருந்தாராம், இப்படி கிரீடம் வச்சிருந்தாருன்னு சொன்னாலே ஆளாளுக்கு இப்போ ஒரு அந்த ஒரு 4 லைன்ல இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை ஓடி இருக்கும், பறந்து ஓடி இருக்கும். அவ்வளவு கற்பனை பண்ணி இப்ப இப்ப இங்க இருக்கிற 18 பேரும் 18 விதமான ராஜா, 18 விதமான காடை வந்து நம்ம கற்பனை பண்ணியிருப்போம். அப்ப அந்த கற்பனை திறன் வந்து இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா வாசிப்பு பழக்கம் இல்லாததுனால. அப்ப அத வந்து முன்னெடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா சின்ன சின்ன புத்தகங்கள் நம்ம வந்து முதல்ல உட்கார்ந்து பெற்றோர்கள் வாசித்து அந்த பிள்ளைங்களுக்கு காட்டணும். அந்த இத கொஞ்சம் உடனே வராது அந்த ட்ரெய்னிங். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அத பழக்கி, அந்த குழந்தைகளுக்கு அது மேல ஒரு ஈடுபாட குடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்க வந்து அத எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வாசிப்பின் காரணமா எழுதுதல் வந்து எந்த அளவுக்கு கைகூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வாசிக்கிற எல்லாமே சொல்றோம்ல, ஒரு வந்து போட்டு போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல அப்படின்னா, கண்டிப்பா அத எடுத்து நிரம்பி வெளியில வந்து தான் ஆகணும் இல்லையா? உதாரணமா ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா, அது நிரம்புற வரைக்கும் தான் நிரம்பும். அதுக்கப்புறம் அது வெளியில வரதான் செய்யும். அப்போ இந்த வாசிப்புங்கிற விஷயத்தின் மூலமா நம்ம சேகரிச்ச அந்த அறிவு நிரம்பிக்கிட்டே இருக்கும். அவருடைய வாழ்க்கையில வந்து அவருடைய மூளையில வந்து நிரம்பிக்கிட்டே இருக்கும். அது நிரம்பி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வெளிப்படுகின்ற ஒரு விதம் தான் எழுதுதல் அப்படிங்கிறது. ஏன்னா, இவ்வளவு வாசிப்பின் பலனாக அந்த சேகரித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க தெளிவா எழுதுறதற்கான ஒரு தெளிவு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். வார்த்தை வசப்படும். அந்த மொழி எளிதா இருக்கும். புரிய வைக்கிற மாதிரியான எழுதுவதற்கான சொற்றொடர்கள் வரும். இதெல்லாம் வெறுமனே அவங்களுக்கு டைரக்ட்டா எடுத்தோனே எழுத வந்துருமானா, கண்டிப்பா கிடையாது. எழுத்தாளர்கள் எல்லாரையுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த வாசிப்பாளர்களா தான் இருக்க முடியும். ஏன்னா, அப்பதான் அவங்களுக்கு அந்த விஷயங்கள சேகரிச்ச விஷயங்கள எப்படி இன்னும் எளிதா கொண்டு போறது அப்படின்னு. இப்ப நீங்களே பார்த்தீங்கன்னா, நிறைய உரைகள் வந்துட்டு இருக்கு. திருக்குறளுக்கான உரைகள் வந்து எத்தனையோ எழுதியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அத புரிஞ்சுகிட்ட விஷயம், அந்த வாசிப்பு அவங்களுக்கு கொடுத்த அனுபவத்த ஒரு புரிதலா குடுக்கணும். வேற புத்தகமே நம்ம எடுக்க வேணாம். அவ்வளோ அதிகமான மொழிபெயர்ப்பு வந்து திருக்குறளுக்கு நடந்திருக்கு. அப்போ ஏன் அந்த மாரினா, கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸோட புரிதல் வேற வேற வரம்போது, அதுக்கேத்த மாரியான உரை அவங்க குடுக்குறாங்க. அப்போ இந்த வாசிப்பின் தொடக்கம் வந்து வாசிப்பு தான். அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியா கண்டிப்பா எழுதுதல் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்ல. அப்போ இந்த வாசிப்பு பழக்கம் வந்து எப்பவுமே நம்ம சின்ன வயசுல பழக்கிட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு அவங்க கண்டிப்பா எவ்வளவு நாள்னாலும் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறாராம், அவருடைய கொட்டேஷன் ஒண்ணு. "1000 புத்தகங்களை வாசித்தவன காட்டுங்க. அவன் தான் என்னோட வழிகாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இந்த வாசிப்பு பழக்கம் வந்து எவ்வளவு ஒருத்தர வந்து வழிகாட்டியா எடுத்துக்கிற அளவுக்கு ஒருத்தர் வந்து வாசிச்சவங்கள வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா, அப்ப அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு தீவிரமான பழக்கமா நம்ம கொண்டு வரணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த ஒரு வரியிலேயே நமக்கு தெரியுது. அடுத்து "தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு" அப்படிங்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம அந்த கற்ற கற்ற அனைத்துமே அறிவா வந்து நமக்கு மாறி ஊறிக்கிட்டே இருக்கும். அப்ப அது வந்து சுரந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா. நம்மளுடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப தெளிவு பெறும். அதுல வந்து எந்த ஐயமுமே வேண்டாம் யாருக்குமே. ஏன்னா நம்ம படிக்க பல விஷயங்கள தெரிஞ்சு, நம்மளே வந்து அந்த கன்க்ளூஷன் அழகா கொண்டு வர முடியும். அதற்கு வந்து இது. இதுல முக்கியமா இப்ப வாசிப்புல இருந்து கிடைக்கிற பலன்கள் தெரியும். அந்த வாசிப்பின் மூலமா கிடைக்கிற அந்த எழுதுதல்ங்கிறது எல்லாமே வந்தாச்சு. இதுல இன்னும் முக்கியமா நம்ம ரொம்ப கவனமா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எத வேணாலும் வாசிச்சிடலாம், எத வேணாலும் நம்ம எழுதிடலாம் அப்படின்னா, அங்கதான் நம்ம இந்த மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரணும். அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க கொண்டு வரணும். அப்ப நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும். ஆனா நல்லதையே படிக்கணும். அத நம்ம வந்து புரிஞ்சு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இவ்வளோத்தையும் நம்ம படிச்சதுல நல்லதா படிச்சு, நிறைய படிச்சு தேடி தேடி படிச்சிருக்கோம். அப்ப எழுதுறதுல என்ன வேணாலும் எழுதிடலாமா அப்படின்னா, இல்ல. அங்கேயும் அறத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுலயும் நல்ல விஷயங்களே கொண்டு போய் இந்த சமூகத்துக்கு சேர்த்து, நம்ம வந்து எப்படி அந்த வாசிப்பின் மூலமா மேம்பட்டோமோ, நமக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சுங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அப்ப அந்த மேம்பட்ட விஷயங்களை சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா, அந்த அறம், அந்த மனிதம் அப்படிங்கிற விஷயத்த முதலில் வைத்து, அத வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய படைப்புகள குடுத்தோம் அப்படின்னா, அந்த வாசிப்பும், எழுதுதலும் அங்கதான் முழுமையடையுது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிய வந்து என்னோட உரையை நான் வந்து நிறைவு செய்றேன். இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி. சேர்ந்தவர் யாஸ் நிறுவனத்தின் ஃபவுண்டரும் டைரக்டரும் ஆவார். இதன் மூலம்
இந்தி வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த ஆசிரியர். அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய லாவண்யா மேம் அவர்கள்தான். இவர்களை நற்புலரில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது நற்புலரியும் நானும் என்பதை இந்த நேரத்தில் கூறுகிறேன். தொடர்ந்து இன்றைய பிறந்த நாள், திருமண நாள்